Daily. Taste the Daily. அக்னீஸ்வரன் என்னன்னா தமிழகத்தினுடைய வரலாறு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய வரலாறுன்னு எடுத்துக்கிட்டாலே அதில் மிக முக்கியமான இடத்துல அதிமுக இருக்கிறது. அது யாராலையும் மாற்று கருத்தே கிடையாது. நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி அரசியல் புரட்சியில மிக முக்கியமான சில தைரியமான விஷயங்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க. 234 தொகுதியிலையும் ரெட்டையில நின்னது, 40 தொகுதியிலையும் நாடாளுமன்றத்தில் நின்னது, வெற்றி பெற்றது. இதை எல்லாத்தையுமே எந்த துணிச்சல்ல அதிமுக முன்னெடுத்தது? அந்த தைரியத்தை அதிமுகவுக்கு எப்படி மக்கள் கொடுத்தாங்க? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பொதுச் செயலாளராக அதிமுகவில் வருவதற்கு முன்படி திமுகவில் பொருளாளராக இருந்தார். கட்சியை விட்டு தூக்கி இது பண்ணாங்க. அதற்கு பிறகு கணக்கு கேட்டார், வெளியே போனாங்க, புது கட்சி ஆரம்பிச்சிச்சு. இப்போ எந்த துணிச்சல்ல அப்படின்னா மக்கள் அவர்கள் மீது வச்சிருக்கிற நம்பிக்கை, அந்த துணிச்சல்ல தான் இந்த இயக்கம் இன்னும் வரைக்கும் பீடு நடை போட்டுட்ருக்கு நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு மாநில கட்சியாக பார்ப்பதற்கு முன்பு இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி ஒரு மாநிலத்தில் 2 முறை 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 2, நீங்கள் இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி 3வது பெரிய கட்சியாக மத்தியில் ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருந்தது. 58 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இருந்த கட்சி அதிமுக. அது மட்டுமல்ல, ஏழை எளியவர்களுக்கு இன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை இன்னைக்கு சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மத்திய அரசிற்கு இந்த கட்சியினுடைய அருமை அவர்களுக்கு தெரியும். எந்த ரயில் நிலையத்தில் அவர் வந்தாரோ அந்த ரயில் நிலையத்தில் வெளியிலே வருகிற போது, ரயிலிலிருந்து வெளியிலே வருகிற போது மழை பெஞ்சிருக்குது. அங்கே ரிக்ஷாக்காரங்கள்லாம் வந்து தலையில் ஒரு பேப்பரை, ஜவ் பேப்பரை மாட்டிட்டு போயிருந்திருக்காங்க, பார்த்துருக்கிறாரு. உடனடியாக ஒரு திட்டத்தை இது பண்ணி அவங்களுக்கு மலைக்கோட்டை கொடுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள். இந்திரா சகானி வழக்கில் 50% மேலே நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது என்று இருந்ததை 69% இடஒதுக்கீடாக மாற்றியது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்பதை உலகம் அறியும். சட்ட பாதுகாப்பு வாங்கி கொடுத்தது அவங்க தான் 9வது அட்டவணையில் சேர்த்து. ஆனால் அதே நேரத்தில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்களில் எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் அவர்களை பற்றி தான் 5000 புத்தகங்கள் ஒரு அரசியல் தலைவரை பற்றி எழுதியிருக்கிறாங்கன்னா அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி மட்டுமே. ஏனென்றால் அவருடைய ஈகை குணம், அந்த மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை ஏற்றுக்கொள்வதற்கு முன் பெருந்தலைவர் காமராஜரை தலைவராக வைத்து கொண்டது. இதெல்லாம் தான் மக்கள் மத்தியில் அவரை முன்னிறுத்திருக்கு அப்படின்னு நான் பார்க்கிறேன். புரியுது. மறைந்த புரட்சி தலைவராகட்டும், மறைந்த புரட்சி தலைவியாகட்டும், அதற்கு பிறகு இப்போதைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர் எந்த அளவுக்கு அஇஅதிமுகவை தங்களுடைய இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களை போல வழி நடத்திக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு? 74 ஒரு கிளைக்கழக செயலாளர், 2024 அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வந்திருக்கிறார்கள் என்றால், ஒரே கட்சியில் 89 எடப்பாடியில் சட்டமன்ற உறுப்பினராக, அது மாதிரி திருச்செங்கோடுல நாடாளுமன்ற உறுப்பினராக, அது மாதிரி சேர்மனாக, கொள்கை பரப்பு செயலாளராக, அது மாதிரி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக, இப்படி பல்வேறு பரிணாமங்கள் இருந்தாலும் அதிமுக என்கிற அந்த அச்சாணியிலிருந்து விலகாத ஒரு பயணமாகத்தான் அவர் பயணிச்சிருக்கிறார். அதனால தான் இந்த நிலைக்கு அவர் உயர்ந்திருக்கிறார்கள் என்று அதிமுகவினுடைய தொண்டர்கள் அவர்களை இன்றைக்கு 3வது அத்தியாயமாக பார்க்கின்றார். நம்பிக்கைக்குரியவராக இருந்தாங்கன்னா கட்சியினுடைய உயர் பொறுப்பு வரைக்கும் வரலாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருந்துகிட்டு இருக்காரு. புரியுது. ஆனா அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து எத்தனையோ வகையிலான சிக்கல்களை எல்லாம் தாண்டி வந்திருக்குது. அது எதிர்கட்சியிலிருந்து சிக்கலாகட்டும், இல்லை உட்கட்சிக்குள்ளேயே இருந்த சிக்கல்களாகட்டும். ஏன்னா இது எல்லாத்துக்குமே தெரியும் தான். 89 வந்த சிக்கலாகட்டும், அதற்கு பிறகு இப்ப சமீபத்தில் வந்த சிக்கல்களாகட்டும், எப்படி அந்த சிக்கல்களை எல்லாம் களைந்து தன்னை மறுபடியும் மெருகேற்றிக்கிட்டு அந்த வித்ஸ்டாண்டோட இருக்கிறது எப்படி? அந்த கட்சியினுடைய சட்டத்திட்ட குழு தான், அந்த விதி தான் இதை இந்த அளவுக்கு பயணப்பட வைக்கிறது. ஏன்னா அடிப்படை தொண்டன் உலகத்தில் எந்த கட்சியும் அப்படி கிடையாது. அடிப்படை தொண்டர்களால் ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுகிற விதி
ஐயா மறைந்த மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதைத்தான் விரும்பினார். ஏன் அவர் இப்போ அப்படி விரும்பினார்? எப்பா இந்த பொதுக்குழு உறுப்பினர்களை தான்ப்பா என்னை வெளியேற்றிட்டாங்க, அதே மாதிரி இந்த அதிமுகவிலையும் நாளைக்கு ஏதாவது ஒரு தலைவர்களை பொதுக்குழு உறுப்பினர்களாக ஒன்று சேர்ந்து அவங்கள வெளியேற்றிடக்கூடாது, ஆகவே அடிப்படை தொண்டனால் ஒரு பொதுச் செயலாளர் தீர்மானிக்கணும் கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்ததுனால இன்னைக்கு நிக்குது. ஓகே, அந்த அந்த கடைக்கோடி தொண்டர்களுக்கும் அந்த உரிமையையும் அதிகாரமும் கொடுத்து வச்சிருக்கிற அந்த பண்பு தான். ஏனென்றால் தலைவர்கள் பதவி அல்லது பட்டம் அல்லது புகழ் அல்லது செல்வாக்கு அதிகாரம் இழந்து விட்டால் அவர்கள் மனம் நொந்து போகும். புரியுது புரியுது. ஆனால் ஒரு பாமரன் அடிப்படை சாதாரண ஒரு தொண்டன் அழுக்கு வெட்டியை கட்டிட்டு இந்த இயக்கம் தான் பெரிது என்று வாழ்கிறார்கள் இல்லையா, அவங்களுக்கு அடையாளம் இந்த கட்சி மட்டும்தான். புரியுது புரியுது. இப்ப அவர் பொதுச் செயலாளர் எழுதி இருக்கக்கூடிய அந்த மடல்ல கூட 2026 திமுகவை நம்ம வீழ்த்தணும் அப்படிங்கிறத அவங்களுடைய தொண்டர்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறாரு. எதற்காக திமுகவை வீழ்த்தணும்? அவங்க ஆட்சிக்கு வரணும், ஓகே, ஆனா அதையும் தாண்டி திமுக நமக்கு ஆகாது அப்படிங்கிற அந்த நோக்கம் என்ன சொல்ல வருது? திமுக இன்னைக்கு ஜனநாயக ரீதியா இந்தியாவிலே, நான் இப்ப எப்படி சொன்னேன், ஒரு சாமானிய மனிதனால் அங்க பொதுச் செயலாளர் முடியும், ஒரு சாமானிய மனிதன் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், கிளைக்கழக பிரதிநிதியிலிருந்து வர முடிகிறது என்றால், நான் திமுகவில் ஒரு சாமானிய ஒரு மனிதனால் ஒரு மாவட்ட கழக செயலாளர் அங்க தலைவராக முடியுமா? இந்தியாவிலே ஒரே ஒரு குடும்பத்திலிருந்து 3 முதலமைச்சர்களை உருவாக்கியது ராஜவம்சத்தில் கூட இல்லைங்க. தமிழ்நாட்டில் திமுகவில் மட்டும்தான் அண்ணாவிற்கு பிறகு அது நடந்திருக்கிறது என்றால், அப்ப நீங்க ஜனநாயகத்தை பற்றி என்ன பேசுறீங்க? நீங்க கிட்னி திருட்டுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போறீங்க, அது பரவாயில்ல, ஏன்னா உங்க கட்சிக்காரரை காப்பாத்தி தானே ஆகணும், இல்லாட்டி என் கட்சியே என்ன காட்டி கொடுத்துருச்சுன்னு சொல்லிடுவாங்கல்ல. நான் இப்ப கேட்கிறேன், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு, அதுல திருவேங்கடம், காக்காத்தோப்பு பாலாஜி என்ற 2 பேரை என்கவுண்டர்ல சொல்றீங்க, அதுக்கு பிறகு இன்னொருத்தரை என்ன பண்றீங்க, அது A1 குற்றவாளி 5000 பக்கத்துல குற்ற இறுதி அறிக்கை தாக்கல் பண்றாங்க. அந்த 5000 பக்கத்துல தாக்கல் பண்ணதுல ஒருத்தர் ஜெயில இருந்தே கொலை பண்ணியிருக்கிறார், அவர்தான் A1 குற்றவாளி மறைந்த நாகேந்திரன். அப்ப நாகேந்திரன் A1 குற்றவாளினா அந்த ஜெயிலுக்குள்ள இருந்தே இவ்வளவு வேலையும் செஞ்சார்ல, அவர் தானே A1. எங்கிருந்து அந்த வேலையை, அந்த ஆபரேஷன் ஆஃப் சக்சஸ் ஏன் பண்ணாரு? அப்படின்னா அந்த ஜெயிலரை இதுவரைக்கும் விசாரிச்சீங்களா, பதவி நீக்கம் பண்ணுனீங்களா, அல்லது குற்ற இறுதி அறிக்கையில சேர்த்திருக்கீங்களா என்று கேட்டால் இல்லை. மாறாக நாகேந்திரன் இன்னைக்கு மறைஞ்சிட்டார், எங்க போய் விசாரிப்பீங்க? ஆகையினால ஒரு வழக்கை அதனுடைய அடிப்படை தன்மையை அழித்து விட்டால் அந்த வழக்கு அதோ கதி. புரியுது. நிர்வாக ரீதியிலான பிரச்சனைகள் திமுக மேல இருக்கிற அந்த சிக்கல்கள் எல்லாம் சொன்னீங்க. ஆனா அதையும் தாண்டி ஒரு கட்சியை எதிர்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயத்த திமுக பண்ணுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து விமர்சனமாக அதிமுக தரப்புலேருந்து வைத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது உட்கட்சிக்குள்ளேயே பிரச்சனைகளை தூண்டி விடுறது, இல்லாட்டி வேறு வகையிலான சிக்கல்களை அதிமுகவுக்கு கொடுக்கிறது, அதிமுகவை பற்றி தவறான ஒரு நெரட்டிவ் செட் பண்ணி அவங்களுக்கான ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறது. இது எல்லாத்தையும் அதிமுக இவ்வளவு ஆண்டு காலமாக எப்படி சமாளிச்சாங்க? சமாளிக்கிறது இந்த இயக்கம் தான் நமக்கு வாழ்வு, இந்த இயக்கம் தான் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சியை கொடுக்கும், அமைதி வளம் வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநில கட்சினா இந்தியாவிலே அது அதிமுக தான். ஆகையினால இது ஒற்றுமையா வந்துடக்கூடாது. ஏன்னா இவருக்கு பிறகு இவரு, ராஜராஜ சோழனுக்கு பிறகு ராஜேந்திர சோழன், அதற்கு பிறகு அப்படி ஒருத்தரா வந்துடக்கூடாது. ஆனா இங்க யாரு வேண்டுமானாலும் அரசியல் கட்சிக்கு வரலாம், பதவியை இது பண்ணலாம் அப்படின்றது இருக்கிறதுனாலதான் ஒரு பிணைப்பு இருக்கிறது. இது வந்துடக்கூடாது அப்படின்றதுனாலதான் இந்த கட்சி ஒழுங்கா இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. மாறாக பொறாமைன்னு சொல்ல வரீங்க. ஆமா, ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு என்னைக்காவது நம்முடைய தமிழ்நாட்டில் 67க்கு பிறகு எதிர்க்கட்சி அந்தஸ்தை அதிமுக இழந்தது உண்டா? என்றைக்காவது 2006 போல திமுகவை போல பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்தியது உண்டு அதிமுக? முழு பெரும்பான்மையோடு தான் அதிமுக ஆட்சிக்கு வரும். கூட்டணி என்கிறது இருந்தாலும் தேர்தலுக்கு பிறகு அது அறுதி பெரும்பான்மையோடு தான் அது ஆட்சிக்கு வரும். ஆகையினால இங்க இது அதிமுகவை குறை சொல்றதையே ஒரு தாரக மந்திரமா திமுக வச்சிருக்கிற போது அதிமுக அப்படித்தானே நினைக்கும். இது அதிமுக பத்தியுமே கண்குத்தி பாம்பா பார்த்துட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய திமுக நிர்வாகத்திற்கு கரூர்ல 41 பேரை காப்பாற்ற தெரியல, கள்ளக்குறிச்சியில 68 பேரை காப்பாற்ற தெரியல,
புரியுது. இதெல்லாம் விட்டுட்டு இங்க வர்றாங்க. மக்களுமே இதை வந்து எவாலுவேட் பண்ணி சீர்தூக்கி பார்ப்பாங்க இல்லையா? அரசாங்கத்தை நம்ப தயாராக இல்லை. புரியுது. ஊடகம் சிலரது கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதனாலதான் சமூக ஊடகங்கள் பாத்தீங்கன்னா, நீங்க அரசுக்கு எதிரான கருத்துக்கள் சொன்னா சமூக ஊடகங்களில் மக்கள் அதை வரவேற்கிறார்கள் அல்லது அதிகம் பார்க்கிறார்கள். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். அக்னீஷன், ரொம்ப சுருக்கமா இறுதி கருத்து. திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஆம்புலன்ஸ் மாடல் தான் திமுக நடத்திட்டு இருக்கு. வரக்கூடிய 2026 அம்மா மாடல் ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக உருவாக்குவார். பொறுத்திருந்து பாருங்க.